அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் மற்றும் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்காக டெய்லி பண்ணாக்கா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பண்ணாக்கா டே 5 பார்க்க போகிறோம். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பண்ணாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 12. திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்டு, 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நம்பியாண்டார் நம்பி, ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர், ஆப்ஷன் டி சுந்தரர். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 3. 8 தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூற்றில் களிற்றினை 8 தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூற்றில் களிற்றி யானை நிறையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 8 தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூற்றில் களிற்றி யானை நிறையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 120, ஆப்ஷன் பி 180, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 80. ஆன்சர் பாருங்க கடைசியாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 4. வெறிய என்னும் சொல்லில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு. வெறிய என்னும் சொல்லில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபடை, ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபடை, ஆப்ஷன் பி இன்னிசை அளபடை, ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை, ஆப்ஷன் டி பண்பு தொகை. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து சாய்வு நாற்காலி என்னும் புதினத்தின் ஆசிரியர். சாய்வு நாற்காலி என்னும் புதினத்தின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன், ஆப்ஷன் பி தோப்பில் முகமது மீரான், ஆப்ஷன் சி சண்முக சுந்தரம், ஆப்ஷன் டி தி ஜானகிராமன். சாய்வு நாற்காலி என்னும் புதினத்தின் ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. விழி எரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? விழி அரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? ஆப்ஷன் ஏ எருது, ஆப்ஷன் பி குதிரை, ஆப்ஷன் சி நாய், ஆப்ஷன் சி யாழி. ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து பண்ணாக்க கொஷின் நம்பர் 7. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு. ஆப்ஷன் ஏ நேர்மறை பண்பு, ஆப்ஷன் பி எதிர்மறை பண்பு, ஆப்ஷன் சி முரண் பண்பு, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 6 திருமுறைகளாக. ஸோ திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை தொகுத்தவர் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பி. இப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கும் பி, செகண்ட் ஒன்றுக்கும் பி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்றுக்கு ஏ, ஃபோர்த் ஒன்றுக்கு சி. தேர்ட் ஒன்றுக்கு ஏ. ஸோ 8 தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூற்றில்
களிற்று யானை நிறையில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கொஷினு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தாக்கா ஏ 120. ஸோ 120 களிற்று யானை நிறையில் எத்தனை பாடல்கள் உள்ளதுன்னா 120. அடுத்து கொஷின் நம்பர் 4. விரிய என்னும் சொல்லில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா ஆன்சர் 4வதுக்கு சி. ஸோ சொல்லிசை அளபடை. ஆன்சர் சொல்லிசை அளபடை. அடுத்து 5வது கொஷின். சாய்வு நாற்காலி என்னும் புதினத்தின் ஆசிரியர். 5வது கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தோப்பில் முகமது மீரான். சாய்வு நாற்காலி என்னும் புதினத்தின் ஆசிரியர் வந்து பார்த்தாக்கா தோப்பில் முகமது மீரான். அடுத்து கொஷின் நம்பர் 6. 6வதுக்கு ஆன்சர் சி. ஸோ விழி எரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு நாய். விழி எரி நமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு அப்படின்னா நாய். அடுத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி முரண் பண்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி முரண் பண்பு. ஸோ இன்றைக்கி டோட்டலாக 7 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு 7 கொஷின் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.